பூண்டு குழிப்பணியாரத்தில் மறைஞ்சிருக்கக்கூடிய அற்புதமான மருத்துவ நன்மைகள் பற்றி சொல்ல போகிறேன். கடைசி வரைக்கும் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுங்க. பூண்டு குழிப்பணியாரம் அப்படிங்கிறது பாரம்பரியமான சவுத் இந்தியன் ஃபுட் அப்படின்னு கூட சொல்லலாம். குறிப்பாக தமிழகத்து உணவுன்னு கூட சொல்லலாங்க. இதில் உளுந்து, அரிசி மாவு, பூண்டு, அதுக்கப்புறம் சில சுவையை கூட்டக்கூடிய பொருட்கள் எல்லாம் சேர்த்து வதக்கியதுக்கு அப்புறம் ரெடி பண்ணக்கூடிய ஒரு பொருள்னு சொல்லலாம். சுவையோடு சேர்ந்து பல்வேறு விதமான நன்மைகள் நமக்கு கொடுக்குது. முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். பூண்டு அப்படிங்கிறது இயற்கையாக ஆன்டிபயாட்டிக் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். அல்லிசின் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துது. பூண்டோட சேரக்கூடிய அந்த உளுந்து, அரிசி இது எல்லாமே உடலுக்கு தேவையான புரோட்டீனு, கார்போஹைட்ரேட், ஃபைபர் இது போன்ற சத்துக்களை கொடுக்கறதுனால உடலுக்கு தேவையான ஆற்றலை ஈஸியா கொடுத்துடும். ஜீரணத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு உணவுன்னு கூட இதை சொல்லலாம். பூண்டு வாயுவை கட்டுப்படுத்தும், செரிமான பிரச்சனைகளை போக்கிடும். ஸோ இதை குழிப்பணியாரத்தோட செஞ்சு சாப்பிட்றதுனால ஜீரண சக்தி பல மடங்கு அதிகரிக்குங்க. ஸோ இருதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்கக்கூடிய ஒரு உணவுன்னு கூட இதை சொல்லலாம். பூண்டு ரத்தத்துல கொழுப்பு சேர்வதை குறைக்குது, ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது. இதனால இதயத்துக்கு ரொம்ப நல்லது. பூண்டு வெப்பத்தன்மை கொண்டது அப்படிங்கிறனால சளி, இருமல், தொண்டை வலி, காய்ச்சல் இது போன்ற பிரச்சனைகளுக்கு ஏற்ற உணவுன்னு சொல்லலாம். ஈஸியா அந்த பிரச்சனைகளாம் குறைச்சிடும். ரத்தத்தை சுத்திகரிக்குங்க. பூண்டு உடலை டெடாக்ஸ் செய்யக்கூடிய வகையில செயல்படுது. அதனால ரத்தத்தை சுத்தப்படுத்தி ரத்தத்துல இருக்கக்கூடிய அழுக்குகளை போக்கிடும். அதனால தோல் நோயெல்லாம் ஈஸியா போக்கிடும். நார் சத்து அதிகம் இருக்கக்கூடிய உணவாக இது இருந்துகிட்டு இருக்கு. உளுந்து, அரிசி இது எல்லாமே நார் சத்து இருக்கிறதுனாலையும் மலச்சிக்கல் பிரச்சனை ஈஸியா போக்கிடுது. குழந்தைகள்ல இருந்து வயதானவங்க வரைக்கும் ஏற்ற உணவுன்னு சொல்லலாம். இருமல், சளி பிரச்சனை, காய்ச்சல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான உணவுன்னு சொல்லலாம். காலையில இல்லைன்னா மாலையில சமைச்சு சாப்பிடுங்க. வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடுங்க, அதுவே போதும். பூண்டு அதிகமா சேர்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு வயிறு பிரச்சனை ஏற்படும். அதனால அளவோட சாப்பிடுங்க. அதிக எண்ணெயில வதக்கப்படுவதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துடுங்க. சூரியகாந்தி எண்ணெயை யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நல்லெண்ணெயை யூஸ் பண்ணலாம். பூண்டு குழிப்பணியாரம் அப்படிங்கிறது சுவையும் சத்துக்களும் நிறைந்த மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு பாரம்பரியமான உணவு வகையாக இருந்துகிட்டு இருக்க. இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை மேம்படுத்துது, செரிமானத்தை மேம்படுத்துது, இருதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது, உடலுடைய வலிமையை அதிகரிக்குது. ஸோ அந்த உணவை சாப்பிட்றது ரொம்ப நல்லது.